ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போங்கிறீங்களே, நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. எங்க புரட்சித் தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சித் தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு, புரட்சித் தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சித் தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கணி புரட்சித் தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சித் தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலையும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மறந்தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65 புரட்சி தலைவரை வந்து பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறக்கணும்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா ஒரு டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டு அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வருஷம் சொல்றீங்க. அப்புறம் நாங்களாம் வெகுண்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போங்கிறீங்களே, நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசுறாங்க. தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டோங்கிறாங்க. எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? இது புதுசா வந்துட்டு அண்ணாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ ஒரு நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற ஏதோ வேணாலும் செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சேபம் அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வெளியில ஊடகங்களை சந்திங்க சார். அவங்க தான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வந்துட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. புரட்சி நான் முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நினைப்பேன். ஊடகத்தில் உள்ளவங்க நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப அன்னைக்கு டேட்டே நான் இருக்கு ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகிகளுக்கு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சாரு. இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க. நான் சொன்னதோடைய அர்த்தம் மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி நான் 67 திரும்ப 77 திரும்ப அண்ணாவும் கிடையாது. அவரு அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? பாருங்க, 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடிக்க வரவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? 77 திரும்பும். நான் சொல்றேன் 2011 திரும்பும், 2001 திரும்பும், 99 திரும்பும், 77 திரும்பும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. அமைதியா போராடி எதை வேணாலும் பேசுறீங்களா? அன்னைக்கு நான் பார்த்தேன். நம்ம சரி ஏதோ பேசுறாரு வரட்டும். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தான்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அது முட்டாள் இருந்தேன். விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொழில ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு சொல்றேன் கேட்கல சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க அப்படி சொல்லுங்க. நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் கொடுக்குறேன். 2026 ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? ரெட்டாயிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. நாங்கள் எல்லாம் மனவாச்சிருக்கிற விட்டுட்டு ஒன்று இணைந்தோம். இன்னைக்கு நான் வெறும் மதிக்கிற ஒரு பத்திரிகை எங்களுக்கு எதிரான பத்திரிகை அதை ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்க
மற்றவங்க மாதிரி நான் கேட்கல, யதார்த்தத்தை கேட்கிறேன். எங்க எதனால ஆட்சி அமையலையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்கள் ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரடியா 21 தொகுதியில அதிமுக தலைவரே இல்லைங்கிறாரு. செங்கோட்டையன் வந்து இங்க இருக்கிறவர் மட்டும் தலைவர், மற்றவர் அதிமுக கூட்டணியிலயோ அல்லது திமுக கூட்டணியில இருக்கும் தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் வந்து ரொம்ப பெரிய வலிக்கக்கூடிய மூத்த நிர்வாகி பேசிக்கிறார். அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவர் பேசுவார். பெரியாரை மறந்து விட்டோம்னு பேசுவாரா? அவர் பேசிட்டுங்க நான் பேசுவேன்.